ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான தேங்காய் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இப்போ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறோம். ஏன்னா தேங்காய் சாதத்துக்கு வாசனை இன்னும் அதிகமாக இருக்கணும், அதனால. அப்புறம் உங்களுக்கு ரிஃபைண்ட் ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன். இதில் கடுகு, சீரகம், உளுந்து 3 ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இஞ்சி குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இது எல்லாமே வாசனைக்கு தான். ஸோ ஆயிலில் இந்த ஸ்மெல் எல்லாமே இறங்கினா மட்டும்தான் உங்களுக்கு தேங்காய் சாதம் சாப்பிடும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ ரைஸ் ஆட் பண்ணுறேன். ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக ஆட் பண்ணக்கூடாது. அதை ஃபஸ்ட்டே ஒரு பிளேட்டில் நல்லா போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது உடையாது. ஸோ இப்போ இந்த ஆயில் எல்லாம் எல்லா ரைஸ்லேயும் படுற மாதிரி நல்லா திருப்பி விடுங்க. ஸோ இப்போ அந்த ஸ்மெல் எல்லாமே, அந்த ஃப்ளேவர் எல்லாமே இப்போ ரைஸில் அப்படியே இறங்கிடும். இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே தேங்காவை ஆயிலில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அப்படி சாப்பிடும்போது ரொம்ப வீக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது அவ்வளோவா விற்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நெய் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கட்டாயம் உங்கள் வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டாயம் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.